ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அப்லோட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக காமர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்ன சொல்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக ஆர்ட்ஸுக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான யூடியூப் சேனல்ஸ் தான் இருக்குது, சரியா? அதனால நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வரக்கூடிய நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸை பற்றி நம்ம கவலையப்பட வேணாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஐடியா நம்ம வந்து கொடுக்கலாம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு, சரியா? ஏன்னா நிறைய பசங்க தமிழ் மீடியம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தமிழ் மீடியத்துக்கும் நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, இது வரைக்கும் எந்தெந்த பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், சரியா? 30வது கொஸ்டின் வந்து 2 மார்க் கம்பல்சரி, 40வது கொஸ்டின் வந்து 3 மார்க் கம்பல்சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரியா? எந்த சாப்டரில் எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் பற்றி கம்பல்சரி பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா கம்பல்சரி தான் நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், சரியா? ஓகே, இப்போ 30வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடுதல் என்றால் என்ன, சரியா? வாட் யூ மீன் பை இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்கில் கம்பல்சரி கிடையாது. அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்குறாங்கன்னா முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? whom do you mean by, அதாவது ஹோல் டைம் டைரக்டர், சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பப்ளிக் எக்ஸாமில் 30வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நிறுவனத்தில் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடுக. லிஸ்ட் ஆஃப் தி கீ மேனேஜரல் பர்சனல் இன் எ கம்பெனி, சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்தியா டெக் பொது நிறுவனம் நேர்மை பங்குகள் மற்றும் முன்னுரிமை பங்குகளை வெளியிட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்நிறுவனம் கலைப்பதற்கு உள்ளானது. நிறுவ கலைப்பின் போது எவ்வகை பங்குனர் தங்கள் பங்கு முதலில் திரும்ப பெறுவார் என விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா டெக் பப்ளிக் கம்பெனி இஸ் யூஸ்ட், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் இயர்ஸ் தி கம்பெனி வென்ட் இன் டு என்னன்னு சொல்லுங்கள் லிக்விடேஷன். விச் டைப் ஆஃப், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கெட் தயர் ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட், சரியா? எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாம் 30வது கொஸ்டின். எண்ணெய், காப்பி ஆகியவை பண்டக சந்தையில் விற்கப்படுகின்றன. இவை எப்பண்டக சந்தையை சார்ந்தது என கூறுக. ஆயில் அண்ட் காஃபி ஆர் சோல்ட் இன் ஏ கமாடிட்டி மார்க்கெட். மென்ஷன் தி மார்க்கெட் டு தி விச் தே பிலாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுலேயே 40வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மாதாந்திர சம்பளதாரரை தங்கமுனை பத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரை வழங்க. கிவ் 3 சஜஷன்ஸ் டு, அதாவது சேலரிட் எம்ப்ளாய் டு இன்வெஸ்ட் இன் கிஃப்ட், சரியா? கிஃப்டட் செக்யூரிட்டி. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் இன்னொரு பப்ளிக் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எழுத படிக்க தெரியாதவர் ஒரு மாற்றுமுறை ஆவணத்தை எவ்வாறு மேல் எழுதுவார்? இஃப் தே பே இன் லிட்ரேட், அதாவது illiterate, how can he endorse a negotiable instrument சொல்லி கேட்டிருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுலேயே 40வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாற்றுமுறை ஆவணத்தில் மேலெழுதிட அதாவது போதவில்லை என்றால் எவ்வாறு எழுதலாம்? when there is no space in negotiable instrument for making further, அதாவது endorsement, ஹவு கேன் இட் என்டோஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம் கூட ரிப்பீட்டடான கம்பல்சரி கொஸ்டின் கேட்கவே இல்லை, சரியா? ஆனால் சில கொஸ்டின் ஜென்ரலைஸ்டாக கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்லேருந்து ஒரே சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரிக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த எந்த சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த சாப்டர்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.